செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாகர்கோயில் வடசேரி பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் அருகே மாநகராட்சி நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள காப்பகத்தில் ஆதரவற்ற சில ஆண்களும் பெண்களும் தங்கியுள்ளனர். இந்த காப்பகத்தை மாநகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் தனியார் தொண்டு நிறுவனம் பராமரித்து வருகிறது. வடசேரி பேருந்து நிலையத்தில் உள்ள முதியவர்களை தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் அழைத்துச் சென்று காப்பகத்தில் தங்க வைக்கின்றனர். அப்படி வடசேரி பேருந்து நிலையத்தில் மூதாட்டி ஒருவரை தொண்டு நிறுவனத்தினர் இழுத்துச் செல்லும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நிறைய ட்ரிப் இந்த பாட்டியை நாங்க கூட்டிட்டு போயிருக்கிறோம். அதுக்கு பிறகு விட்டுருக்கோம். இந்த பாட்டிக்கு வேலையே அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவ்வளோ பேரும் கெட்ட வார்த்தை போடுறது, அவ்வளோ பேருட்டையும் பிச்சை எடுக்கிறது, அவ்வளோ வேலைகள் பண்றது இந்த பாட்டிக்கு வேலை. 2-3 ட்ரிப்பு நாங்க பண்ண பிறகு இல்லாதனாலதான் அன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு அங்கிருந்து போன் வந்ததுனாலதான் நாங்க அந்த 2 ஸ்டாஃபுகள் அங்க போய் அவங்கள கூட்டி கொண்டு அங்க நம்ம ஹோம்ல வச்சோம். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அப்படி கையை பிடிச்சி பப்ளிக்ல கையை பிடிச்சி ஒருத்தங்க வராத பப்ளிக்ல இழுத்துட்டு இல்ல சார், இழுத்துட்டு இல்ல. அதாவது ஒன்னே ஒண்ணு சரி அல்ல, அது இழுத்துட்டு போனது இல்ல, கூட்டிட்டு போனது. ஒன்னே ஒண்ணு நீங்க யோசிச்சு பாருங்க. பாட்டி மாதிரி சொல்லுவார்த்தை கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ்ல அந்த வெளியில யாரு பிச்சை எடுத்தாலும் நம்ம கூப்பிட்டா வர மாட்டாங்க. சார் நேரடியா என்னிடம் உட்கார்ந்து இருந்து பேசினீங்கன்னா இந்த விளக்கத்தை நான் கட்டாயமா நான் உங்களுக்கு நல்லா தருவேன். ஏன்னா அவங்களுக்கு பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. நீங்க அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல போய் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு 100க்கு 100 இருந்தது, இன்னைக்கு நான் 100க்கு 75% வரை நான் குறைச்சிருக்கிறேன் நம்ம இல்லத்துல இருந்து. அதுக்கு இழுத்துட்டு போனதுக்கு அது நல்லதுன்னு சொல்றீங்களா? இப்படி பப்ளிக் அதாவது நாங்க இழுத்துட்டு போகல, அவங்களை கூட்டிட்டு போனோம். இழுத்துட்டு போனீங்க இல்ல மேடம், நீங்க தான் என்ன சொன்னீங்க, எங்க ஸ்டாஃப் இழுத்துட்டு போனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்க, இப்போ இப்படி சொல்றீங்க. இல்ல சார், இழுத்துட்டு போனேன். நீங்க பேசுறதுக்கு இழுத்துட்டு போகல, அவங்களை கூட்டிட்டு தான். நீங்க சொன்னதுக்கு தான் இழுத்துட்டு போகல, கூட்டிட்டு தான் சார் போயிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிறது இழுத்துட்டு போன மாதிரி போட்டிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டியை கையில ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன். ஒரு பாட்டி நான் இப்ப நேசமி நகர்ல 38 தாத்தா படிச்சு வச்சிருக்கேன். அதாவது ஒரு பாட்டியே கூப்பிட்ட எலும்பியோ கூடையோ வரமாட்டாங்க. இவங்க அந்த மனநிலைமையில இல்லை. அந்த மாதிரி ஆக்சுவலா அந்த பாட்டி மெண்டலா இருக்கிற ஒரு பாட்டி, அதை நீங்க உணர்ந்துக்குங்க. அவங்க கரெக்டான ஒரு பாட்டியோ நம்ம சொன்னோன்னு நம்மளோட கூட உட்கார்ற ஒரு பாட்டி கிடையாது தம்பிமா. அது அவங்க ஃபுல்லா இப்போ இல்ல, கிட்டத்தட்ட நிறைய வருஷமா இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்ல, எல்லா இடமுமே பிச்சை எடுப்பாங்க, எல்லா இடமுமே இது பறக்கி வைப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி ரொம்ப சேட்டை பண்ணதுனால தான் நாங்க ஸ்டாஃப்கள் கூட்டிட்டு போனது. எப்போ கூட்டிட்டு போனாலும் அது இருக்காது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.